ஹாய் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி சாந்த் வேர்ல்ட்லேருந்து. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் அழகு போட்டுட்டு வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்து நின்றுட்டுருக்காங்கிற வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யார் யார் அழகு போட்டாங்க, எப்படி வந்தாங்க, என்ன ஏது, இந்த அம்மனுடைய பெருமை என்ன, சிறப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இங்கே பாருங்கள், இந்த வாட்டி நான் ஆலயத்துக்குள்ளே இருந்து வீடியோ எடுக்கலை, ஆலயத்துக்கு வெளியே இருந்து தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ரொம்பவே கூட்ட நெருக்கடி அதிகமாக இருந்ததால் நம்மளும் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்றதுனால வெளியே இருந்து தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு எல்லாருமே அழகு போட்டு வேப்பஞ்சலை கட்டி ரொம்பவே அழகாகவே வந்தாங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யார் யார் வந்தாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்கள், வயசானவங்களும் இருக்காங்க, இளம் பெண்ணுங்களும் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. இந்த எல்லா சிறப்பும் வந்து இந்த மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்துக்கே, அதாவது இந்த அம்மனுக்கே வந்து சேரும். ஏன்னா இவ்வளோ சக்தி இந்த அம்மா வந்து இவங்களுக்கு கொடுக்கலனா இவங்களால இந்த அழகு போட்டு வர முடியாது. அழகு போட்டு வந்துட்டு எப்படி அவங்க கேஷுவலாக வெளியே போகிறாங்க வராங்கன்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அது வந்துட்டு என்ன ஒரு அழகு போட்டிருக்காங்கன்ற ஒரு இதே இல்லை, அவ்வளோ ஒரு உற்சாகமாக நடனம் போட்டு ஆடிட்டு அவ்வளோ அழகாக வந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே தேருக்கு வந்து இவர் வந்து அழகு போட்டிருக்காரு. இந்த அம்மா வந்து இவர் அப்படி தான் அவர் தேக பலம் போட்டு அந்த ஊர்வலம் வரப்போகிறார் அவர். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஆட்டம் பார்த்திங்களா. அழகு போட்டிருக்குன்றதே இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு அழகாக ஆட்டம் போட்டுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் பெரிய பெரிய அழகு போட்டு வராங்க. இது நம்ம திலக் நகரில் ஃபுல் எல்லா பக்கமும் நடந்துட்டு, அதாவது பெரிய அளவு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய ரோடு இருக்கு இல்லையா, அதில் வராங்க. மீதி சின்ன அளவு போட்டவங்கெல்லாம் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த கோயிலோட சிறப்பை வந்து நான் சொல்லணுன்னா இன்றைக்கி இல்லை, இந்த ஜென்மம் இல்லை, இந்த யுகம் ஃபுல்லாக சொன்னாலும் பத்தாது. பெரிய பெரிய கோயிலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாவோட சிறப்பை நீங்கள் இங்கே வந்து உணர்ந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இவங்களோட சிறப்பை வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் வந்து அந்த அம்மாவை வணங்கி அவங்க உணர்வுபூர்வமாக உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னா நான் பேசுகிறேன் அந்த மாதிரி இல்லை, நான் சொல்கிறது வந்து சிலருக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக வந்து அந்த அம்மா வந்து பேசுவாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நடத்தி கொடுப்பாங்க. அதாவது ரொம்பவே என்ன சொல்கிறது, சக்தி வாய்ந்த அம்மன். ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு வாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர்த்து வேறு யாராவது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறீங்களா இருந்தால் அவங்களும் வந்து கலந்துக்கணும். ஸோ மேற்கொண்டு நான் அவங்கள பேசி இம்சப்படுத்த வேண்டாம். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிய வரும் நீங்கள் யார் யார் பார்த்தீங்க என்ன ஏதுன்றத, எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நானும் தெய்வத்தை வேண்டிக்கிறேன்.
மெதுவா மெதுவா